கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஏ வந்து எத்தனை நாள்? 27 நாட்கள். பி வந்து 9 நாட்களில் செய்கிறாங்க. ஸோ பி என்பவர் 6 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டால் ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி வந்து ஆல்ரெடி 9 நாளில் 6 நாள் முழுசாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ வேலை செஞ்சதுக்கான அந்த நாட்களும் மீதமுள்ள நாட்களும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ நாளில் நம்ம முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பயுமே ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1/, அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? ஸோ 1/9 நாட்களில் நம்ம வந்து 6 நாள் வந்து முழுசாக வேலை செஞ்சுருக்காங்க. யார்? பி. அதனால தான் இப்படி போட்டுக்கிறோம். ஸோ 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 2/3 தான் யார் செஞ்சுருக்காங்க? பி வந்து செஞ்சுருக்காங்க வேலை முழுசாக. அடுத்து மீதமுள்ள கொஷினில் மீதமுள்ள வேலையை அப்படின்னு சொல்லி கேட்டாலே நமக்கு 1 மைனஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். இந்த 1 மைனஸ்லேருந்து 2/3 இந்த மொத்த வேலை மைனஸ் பண்ணோம்னா மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ 1 மைனஸ் 2/3 பண்ணோம் அப்படின்னா 3 பெருக்கல் 1 3, 3 மைனஸ் 2 1. அப்போ 1/3 தான் வந்து மீதமுள்ள வேலை. அதை வந்து யார் முடிப்பாங்க? ஏ வந்து முடிக்க போகிறாரு. அப்போது மீதமுள்ள வேலை, ஒரு வேலை 27 நாட்களில் செஞ்சாங்க அப்படின்னா 1/3 வந்து எத்தனை நாளில் அவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ 27 நாட்கள். 1 3s are 3, 9 3s are 27. ஸோ ஆன்சரு 9 நாட்களில், அதாவது மீதி இருக்க வேலையை வந்து 9 நாட்கள் வந்து ஏ வந்து முடிப்பார் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா?